Welcome to this Concept Explainer brought to you by CBSE Score Lab of profsam.com. That is PROFSAM.com. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் யூனிட் 1 எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ்ல இருந்து ரொம்ப முக்கியமான அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் காஸஸ் லா. இந்த கான்செப்டை எக்ஸாம்க்கு தேவையான பாயிண்ட்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி உங்களுக்கு ஈஸியா புரியற மாதிரி ஆழமா பார்க்க போறோம். சரி, ஒரு சிம்பிள் கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கலாமா? நீங்க எப்பவாச்சும் ஒரு லிஃப்ட்டுக்குள்ள போகும்போது உங்க மொபைல் போன்ல நோ சிக்னல்னு கால் கட் ஆயிருக்கா? இல்லனா காருக்குள்ள இருக்கும்போது வெளியே இடியும் மின்னலும் வந்தா உள்ள சேஃபா ஃபீல் பண்ணிருக்கீங்களா? ஒரு சிம்பிள் மெட்டல் பாக்ஸ் எப்படி நம்மள லைட்னிங் மாதிரி ஒரு பவர்ஃபுல் விஷயத்துல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணும்? ஆமா, அது எப்பவுமே நடக்கும். லிஃப்ட்டுக்குள்ள போனாலே நெட்வொர்க் போயிடும். கார்க்குள்ள இருந்தா லைட்னிங்ல இருந்து சேஃப்னு பெரியவங்க சொல்லி கேட்டிருக்கேன். ஆனா அதுக்கும் நம்ம படிக்கிற காஸஸ் லாக்கும் என்ன கனெக்ஷன் இருக்கு? அது எப்படி ஒர்க் ஆகுது? எக்ஸலென்ட் கொஸ்டின். அதுக்கு பின்னாடி இருக்கிற சீக்ரெட்டே காஸஸ் லா தான். இந்த ஃபாரடே கேஜ் எஃபெக்ட் தான் கார்லயும் லிஃப்ட்லயும் நம்மள ப்ரொடெக்ட் பண்ணுது. அது மட்டும் இல்ல, உங்க டிவிக்கு வர அந்த கோஆக்சியல் கேபிள் எப்படி எக்ஸ்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம சிக்னலை கொண்டு வருது? ஒரு ஹாலோ கண்டக்டிங் ஸ்பியருக்குள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டு ஏன் எப்பவுமே ஜீரோவா இருக்குன்னு பல கேள்விகளுக்கு பதில் காஸஸ் லால சிம்பிளா ஒளிஞ்சிருக்கு. அந்த சீக்ரெட்ஸ் தான் இப்போ நாம அன்லாக் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட், காஸஸ் லாவோட அப்ளிகேஷன் என்னன்னு ஜீரோல இருந்து புரிஞ்சுக்கலாம். இது ஒன்றும் புது கான்செப்ட் இல்ல. ஆல்ரெடி நம்ம படிச்ச காஸஸ் லாவை யூஸ் பண்ணி பார்க்க ரொம்ப காம்ப்ளிகேட்டடா தெரியற ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ற ஒரு பவர்ஃபுல் ஷார்ட்கட் மெத்தட். இமேஜின் பண்ணுங்க, உங்ககிட்ட ஒரு சூப்பர் பவர் இருக்கு. அந்த பவரை எப்போ எப்படி யூஸ் பண்ணணும்னு கத்துக்கிற மாதிரி தான் இது. இப்போ ஒரு ஆலஜி சொல்றேன், அப்போ இன்னும் கிளியரா புரியும். ஒரு பெரிய பில்டிங்கை கட்டணும்னு வச்சுக்கோங்க. அதுக்கு 2 வழி இருக்கு. வழி, ஒரே ஒரு ஒர்க்கரை வச்சு ஒவ்வொரு செங்கலா அடுக்கி சிமெண்ட் பூசி கஷ்டப்பட்டு கட்டுறது. இதுதான் கூலும்ஸ் லாவை யூஸ் பண்ணி எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கிற மெத்தட். ஒவ்வொரு சின்ன சார்ஜுக்கும் ஃபீல்டு கால்குலேட் பண்ணி ஆட் பண்ணணும். ரொம்ப நேரம் ஆகும், ரொம்ப கஷ்டம். ஆமா, அது ரொம்ப டீடியஸா இருக்குமே. ஸ்பெஷலி ஒரு ஸ்பியர் இல்லனா ஷீட் ஃபுல்லா சார்ஜ் இருந்தா மில்லியன்ஸ் ஆஃப் சார்ஜஸ் இருக்குமே. எக்ஸாக்ட்லி. ஆனா ஒரு ஸ்மார்ட் ஆர்கிடெக்ட் என்ன பண்ணுவார்? அந்த பில்டிங்கோட ப்ளூ பிரிண்ட்டை எடுத்து இந்த பில்லர் இங்க வரும், இந்த வால் இப்படி இருக்கும், எல்லாமே சிமிட்ரிக்கா இருக்குன்னு பிளான் பண்ணி சிம்பிளா வேலையை முடிச்சிருவார். அந்த பவர்ஃபுல் ப்ளூ பிரிண்ட் தான் காஸஸ் லா. எங்கெல்லாம் சிமிட்ரி இருக்கோ, ஒரு ஸ்பியர் மாதிரி, ஒரு சிலிண்டர் மாதிரி, இல்லனா ஒரு பிளெயின் ஷீட் மாதிரி, அங்கெல்லாம் இந்த ப்ளூ பிரிண்ட் ரொம்ப எஃபெக்டிவா ஒர்க் ஆகும். ஓஹோ, அப்போ சிமெட்ரி இருந்தா மட்டும்தான் கவுஸஸ் லாவை யூஸ் பண்ண முடியுமா? ஒருவேளை சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் சிமெட்ரிக்கா இல்லைனா அந்த ப்ளூ பிரிண்ட் யூஸ் ஆகாதா? பெர்ஃபெக்ட் கொஸ்டின். அப்போ இந்த ப்ளூ பிரிண்ட் யூஸ் ஆகாது. நாம மறுபடியும் அந்த கஷ்டமான செங்கல் அடுக்கிற வேலை, அதாவது கூலோம்ஸ் லா இன்டகிரேஷனுக்கு தான் போய் ஆகணும். அதனால தான் பிசிக்ஸ்ல நம்ம சிமெட்ரியை தேடுறோம். இப்போ உங்க மனசுல ஒரு மென்டல் இமேஜ் கிரியேட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட ஒரு பிசிக்ஸ் டூல் கிட் இருக்கு. அந்த டூல் கிட்ல 3 மேஜிக்கல் டூல்ஸ் மட்டும் இருக்கு. 1 ஒரு ஸ்பியர், ஒரு கிளாஸ் பால் மாதிரி. 2 ஒரு சிலிண்டர், ஒரு கிளாஸ் பைப் மாதிரி. 3 ஒரு பில் பாக்ஸ், ஒரு சின்ன ஃபிளாட் டிஃபன் பாக்ஸ் மாதிரி. ப்ராப்ளம்ல சார்ஜ் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகியிருக்கோ அதை சுத்தி கரெக்டான டூலை பொறுத்துனா ஆன்சர் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இந்த இமேஜினரி டூல்ஸ்க்கு பேர் தான் கவுஷியன் சர்ஃபேசஸ். சரி, இப்போ நம்ம டூல் கிட்ட யூஸ் பண்ணி சில கிளாசிக் எக்ஸாம் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட், நம்ம ஸ்பியரிக்கல் டூல் எடுத்துக்கலாம். ஒரு இன்சுலேட்டிங் ஸ்பியருக்குள்ள யூனிஃபார்மா பாசிட்டிவ் சார்ஜ் ஸ்ப்ரெட் ஆகிருக்குன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு லட்டு மாதிரி. இந்த ஸ்பியர்னால வெளியே ஒரு பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ இருக்கும் அண்ட் உள்ள ஒரு பாயிண்ட்ல எவ்வளோ இருக்கும்? இது எக்ஸாம்ல அடிக்கடி கேக்குற கேள்விதான். 2 கேஸா பார்க்கணும், ரைட்? பாயிண்ட் அவுட் சைட் த ஸ்பியர் அண்ட் பாயிண்ட் இன்சைட் த ஸ்பியர். கரெக்ட். கேஸ் 1 அவுட் சைட் த ஸ்பியர், அதாவது R greater than R. நம்ம ஸ்பெரிக்கல் காஷியன் சர்ஃபேஸை அந்த சார்ஜ் ஸ்பியரை சுத்தி வெளியே இமேஜின் பண்றோம். காஸ் லா என்ன சொல்லுது? டோட்டல் ஃப்ளக்ஸ் ஈக்குவல் டு என்க்ளோஸ்டு சார்ஜ் டிவைடட் பை எப்சிலன் நாட். இங்க என்க்ளோஸ்டு சார்ஜ்னு பார்த்தா அந்த லெட்டரோட மொத்த சார்ஜ் Q. இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? நம்ம கால்குலேஷன் பண்ணி முடிச்சா ஃபைனல் ஆன்சர் E ஈக்குவல் டு KQ டிவைடட் பை R² வரும். இது பார்க்க எப்படி இருக்கு? ஒரு பாயிண்ட் சார்ஜோட ஃபார்முலா மாதிரியே இருக்கு. வெயிட், நீங்க சொல்றது அந்த பெரிய ஸ்பியர்ல இருக்கிற அத்தனை சார்ஜும் அதோட சென்டர்ல ஒரே புள்ளியில இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணுமா? ஒரு பெரிய ஸ்பியரும் ஒரு சின்ன பாயிண்ட் ஒன்னா? அந்த ஸ்பியர்ல இருக்கிற சார்ஜ் எல்லாம் அதோட சென்டர்ல ஒரே பாயிண்ட்ல கான்சென்ட்ரேட் ஆன மாதிரி தான் பிஹேவ் பண்ணும்.
இது ஒரு ப்ரொஃபவுண்ட் ஐடியா. இப்போ கேஸ் 2, இன்சைட் த ஸ்பியர், அதாவது r லெஸ் தென் r. இங்க தான் ட்விஸ்டே இருக்கு. இப்போவும் நாம ஒரு சின்ன ஸ்பெரிக்கல் காஷியன் சர்ஃபேஸ் ரேடியஸ் r ஸ்பியருக்குள்ள இமேஜின் பண்றோம். ஆனா இப்போ நம்ம டூல்குள்ள இருக்கிற என்க்ளோஸ்டு சார்ஜ் டோட்டல் சார்ஜ் Qவை விட கம்மியா இருக்கும். கரெக்டா? ஆமா, ஏன்னா நம்ம காஷியன் சர்ஃபேஸ் சின்னதா இருக்கு. அது கொஞ்சம் சார்ஜை மட்டும்தான் கவர் பண்ணும். கரெக்ட். அந்த சின்ன சார்ஜை கால்குலேட் பண்ணி காஸஸ் லா அப்ளை பண்ணா நமக்கு E இஸ் ப்ரொபோர்ஷனல் டு Rன்னு வரும். அதாவது E ப்ரொபோர்ஷனல் டு R. அதாவது ஸ்பியரோட சென்டர்ல R ஈக்குவல் டு 0ல ஃபீல்டு 0வா இருக்கும். சென்டர்ல இருந்து வெளியே சர்ஃபேஸை நோக்கி போக போக எலக்ட்ரிக் ஃபீல்ட் லீனியர்லி இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். ஸோ சென்டர்ல 0, சர்ஃபேஸ்ல மேக்ஸிமம், அப்புறம் வெளியே போக போக 1/r² ஹிசாப்ஸா குறையும். Hope everything is clear so far. This concept explainer is from profsam.com. That is profsam.com. இப்போ அடுத்த டூலுக்கு போவோம். சிலிண்ட்ரிக்கல் டூல். இதை வச்சு ஒரு இன்ஃபினிட்லி லாங் ஸ்ட்ரெயிட் யூனிஃபார்ம்லி சார்ஜ்ட் வயர்னால வர்ற எலக்ட்ரிக் ஃபீல்டை பார்ப்போம். இதுதான் உங்க கோஆக்சியல் கேபிளோட பேசிக் பிரின்சிபல். ஓகே, சோ இப்போ நாம ஒரு நீளமான வயரை இமேஜின் பண்ணணும். அதுல ஃபுல்லா சார்ஜ் இருக்கு. எஸ், இந்த வயருக்கு சிலிண்ட்ரிக்கல் சிமெட்ரி இருக்கு. ஸோ நம்ம சிலிண்ட்ரிக்கல் காஷியன் சர்ஃபேஸை எடுத்துக்கலாம். அந்த வயரை சென்டர்ல வச்சு அதை சுத்தி ஒரு சிலிண்டரை பொருத்துறோம். இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எப்பவுமே வயர்ல இருந்து ரேடியலி அவுட்வர்டா பர்பெண்டிகுலராலாம் வரும். ஸோ நம்ம காஷியன் சிலிண்டரோட டாப் அண்ட் பாட்டம் ஃபிளாட் சர்ஃபேஸ் வழியா எந்த ஃப்ளக்ஸும் போகாது. ஃப்ளக்ஸ் அந்த கர்வ்டு சர்ஃபேஸ் வழியா மட்டும்தான் போகும். அப்போ டாப் அண்ட் பாட்டம் கேப்ஸை நம்ம இக்னோர் பண்ணிடலாம். கால்குலேஷன் இன்னும் ஈஸி ஆயிடுமே. எக்ஸாக்ட்லி, அதுதான் சிமெட்ரியோட மேஜிக். கால்குலேஷனை ரொம்ப சிம்பிள் ஆக்கிடும். நம்ம காஸஸ் லா அப்ளை பண்ணி சால்வ் பண்ணா ஃபைனல் ஆன்சர் E is proportional to 1/rன்னு வரும். E is proportional to 1/r. ஸ்பெரிக்கல் கேஸ்ல 1/r² குறைஞ்சது, ஆனா இங்க 1/r தான் குறையுது. ஸோ ஃபீல்ட் கொஞ்சம் ஸ்லோவா தான் குறையும். இப்போ நம்ம டூல் கிட்ல இருக்கிற லாஸ்ட் டூலுக்கு வருவோம், பில் பாக்ஸ். இதை வச்சு யூனிஃபார்ம்லி சார்ஜ் இன்ஃபினிட் பிளேன் ஷீட்னால வர்ற எலக்ட்ரிக் ஃபீல்டை பார்ப்போம். இது கெப்பாசிட்டர்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப பேசிக்கான ஐடியா. இப்போ NCERTல இது எப்படி சொல்றாங்கன்னு பார்ப்போம். செக்ஷன் 1.14.2ல ஃபர்ஸ்ட் ஃபியூ லைன்ஸ் கொஞ்சம் படிங்க. ஓகே. Field due to a uniformly charged infinite plane sheet. Let sigma be the uniform surface charge density of an infinite plane sheet. By symmetry, the electric field will not depend on y and z coordinates, and its direction at every point must be parallel to the x direction. We can take the Gaussian surface to be a rectangular parallelepiped of cross-sectional area A. நிறுத்துங்க. தேங்க்ஸ். இதுல சிமெட்ரி, காஷியன் சர்ஃபேஸ்னு வருது இல்லையா, அதை எப்படி கான்செப்ஷுவலா அப்ளை பண்றதுன்னு பார்ப்போம். நம்ம ஒரு பெரிய ஷீட்டை இமேஜின் பண்றோம். அதுல இருந்து ஃபீல்ட் லைன்ஸ் ரெண்டு பக்கமும் பர்பெண்டிகுலரா வெளியே வருது. நம்ம பில் பாக்ஸ் டூல், அதாவது ஒரு சின்ன சிலிண்டரை எடுத்து அந்த ஷீட்டை பியர்ஸ் பண்ற மாதிரி வைக்கிறோம். சிலிண்டரோட பாதி ஷீட்டுக்கு கீழே, பாதி மேல. அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்ட் டிஸ்டன்ஸை டிபெண்ட் பண்ணாதா? ஒரு ஷீட்டுக்கு பக்கத்துல 1 சென்டிமீட்டர்ல இருக்கிற ஃபீல்ட் ஸ்ட்ரென்த்தும் 1 மீட்டர் தள்ளி இருக்கிற ஃபீல்ட் ஸ்ட்ரென்த்தும் ஒண்ணுதானா? அது எப்படி பாசிபிள்? எஸ், அதுதான் அந்த இன்ஃபைனைட் ஷீட்டோட ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி. தியரிட்டிக்கலா நீங்க எவ்வளோ தூரம் போனாலும் அந்த ஃபீல்ட் குறையாது. ஒரு பெர்ஃபெக்ட் யூனிஃபார்ம் ஃபீல்ட் கிரியேட் ஆகும். பிராக்டிக்கலா நம்ம யூஸ் பண்ற கெப்பாசிட்டர்ஸ்ல பிளேட்ஸ் ஃபைனைட்டா இருந்தாலும் நடுவில் ஃபீல்ட் ஆல்மோஸ்ட் யூனிஃபார்மா இருக்கும். இந்த 3 சிமெட்ரிஸ் தான் காஸஸ் லா அப்ளிகேஷன்ஸோட ஹார்ட். இப்போ எக்ஸாம்ல நம்ம மார்க்கை குறைக்கிற சில சைலண்ட் கில்லர்ஸை பார்ப்போம். காமன் மிஸ்கன்செப்ஷன்ஸ். மிஸ்டேக் நம்பர் 1, ஒரு சார்ஜ்டு கண்டக்டர்ல எப்பவுமே சார்ஜ் யூனிஃபார்மா தான் ஸ்ப்ரெட் ஆகும். ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி நினைக்கிறாங்க, ஏன்னா யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் என்ற வார்த்தையை அடிக்கடி கேட்குறாங்க. ஆனா உண்மை என்ன? நம்ம பார்த்த மாதிரி ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்பியர்ல மட்டும்தான் சார்ஜ் யூனிஃபார்மா இருக்கும். ஷேப் மாறினா டிஸ்ட்ரிபியூஷனும் மாறிடும்ல. ஒரு ஷார்ப் எட்ஜ் இருந்தா அங்க சார்ஜ் ஜாஸ்தி அக்யூமுலேட் ஆகும், ரைட்? எக்ஸாக்ட்லி. அதுக்கு பேரு கரோனா டிஸ்சார்ஜ் இல்லனா ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்பியர்ல மட்டும்தான் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி யூனிஃபார்ம், மற்ற ஷேப்ஸ்க்கு நான் யூனிஃபார்ம். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்போ மிஸ்டேக் நம்பர் 2, ஒரு யூனிஃபார்ம்லி சார்ஜ் ஸ்பியருக்கு உள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்பவுமே 0. இந்த தப்பு ஏன் வருதுன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் கண்டக்டருக்குள்ள ஃபீல்டு 0ன்னு படிச்சதை இன்சுலேட்டிங் ஸ்பியருக்கும் அப்ளை பண்ணிடுவாங்க. ஐ see the confusion. So இது கிளியரா சொல்லணும்னா, ஒரு கண்டக்டிங் ஷெல்,
ஹாலோவா இருந்தாலும் சரி சாலிடா இருந்தாலும் சரி அதை சார்ஜ் பண்ணா சார்ஜ் எல்லாம் வெளிய சர்ஃபேஸ்க்கு வந்துரும். அப்போ உள்ள எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0. ஆனா ஒரு இன்சுலேட்டிங் ஸ்பியர்ல வால்யூம் ஃபுல்லா சார்ஜ் இருந்தா நம்ம பார்த்த மாதிரி உள்ள ஃபீல்ட் 0 இல்ல. அது E ப்ரொபோர்ஷனல் டு R ஆ இருக்கும். Am I right? எஸ் பர்ஃபெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த கண்டக்டிங் வர்சஸ் இன்சுலேட்டிங் டிஃபரன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபைனல் மிஸ்டேக் 3. parallel பிளேட் கெப்பாசிட்டருக்கு நடுவில் ஃபீல்ட் எப்போவுமே பர்ஃபெக்டா யூனிஃபார்மா இருக்கும். நம்ம இப்போதான் பார்த்தோம் E is equal to sigma 2 epsilon நாட்னு. அது கான்ஸ்டன்ட் தான். அப்போ இதுல என்ன தப்பு? நீங்க இன்ஃபினிட் பிளேன் ஷீட்னு சொன்னீங்க. ரியல் லைஃப்ல பிளேட்ஸ் ஃபைனைட் தானே? அப்போ எட்ஜஸ்ல ஏதாவது ப்ராப்ளம் வருமா? தட்ஸ் த பாயிண்ட். நம்ம யூஸ் பண்ற இன்ஃபினைட் பிளேட்ஸ் ஒரு ஐடியல் அசம்ஷன். ரியல் லைஃப்ல ஃபைனைட் பிளேட்ஸ்க்கு அந்த பிளேட்ஸோட எட்ஜஸ்ல ஃபீல்டு யூனிஃபார்மா இருக்காது. ஃபீல்டு லைன்ஸ் கொஞ்சம் வெளியே பல்ஜ் ஆகும். இதுக்கு ஃப்ரிஞ்சிங் எஃபெக்ட்னு பேரு. அதையும் நினைவுல வச்சுக்கணும். ஓகே, இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த விஷயங்களை லைஃப் லாங் மறக்காம இருக்க சில ட்ரிக்ஸ் சொல்றேன். ஃபர்ஸ்ட், ஒரு mnemonic. ஜஸ்ட் ரிமெம்பர் SAG. S for symmetry. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமோட சிமெட்ரியை கண்டுபிடிங்க. அது ஸ்பெரிக்கலா, சிலிண்ட்ரிக்கலா இல்ல பிளேனாரான்னு. A for apply. கரெக்டான காஷியன் சர்ஃபேஸை சூஸ் பண்ணி காஸஸ் லா அப்ளை பண்ணுங்க. G for get தி எலக்ட்ரிக் ஃபீல்ட். SAG. ரொம்ப சிம்பிள். இன்னொரு பவர்ஃபுல் டெக்னிக், ஃபிசிக்கல் ஜெஸ்டர்ஸ். நீங்க படிக்கும்போது உங்க கையை வச்சே இந்த சிமெட்ரியை இமேஜின் பண்ணுங்க. ஒரு பாலை ஸ்பியரை பிடிச்ச மாதிரி ஒரு ஜெஸ்டர் பண்ணுங்க. இது ஸ்பெரிக்கல் சிமெட்ரி. ஃபீல்டு லைன்ஸ் வில் பி ரேடியல். ஒரு பைப்பை சிலிண்டரை பிடிச்ச மாதிரி ஒரு ஜெஸ்டர். இது சிலிண்ட்ரிக்கல் சிமெட்ரி. உங்க உள்ளங்கைய பாம ஃபிளாட்டா வச்ச மாதிரி. இது பிளேனார் சிமெட்ரி. ஃபீல்ட் லைன்ஸ் வில் பி ஸ்ட்ரெயிட் அண்ட் பெர்பெண்டிகுலர் டு யுவர் பாம். இந்த பிசிக்கல் ஆக்ஷன்ஸ் கான்செப்டை உங்க மைண்ட்ல டீப்பா ரெஜிஸ்டர் பண்ணிடும். ட்ரை பண்ணி பாருங்க. சாக் சிமெட்ரி அப்ளை. அந்த ஜெஸ்டர்ஸும் நல்ல ஐடியா. விஷுவலைஸ் பண்ண ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் காஸஸ் லாவோட 3 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் சேஃப் பாயிண்ட்ஸை சமரைஸ் பண்ணிடலாம். 1. சிமெட்ரி இஸ் த கீ. காஸஸ் லாவோட சூப்பர் பவர் சிமெட்ரியில தான் இருக்கு. ஸ்பெரிக்கல் சிமெட்ரிக்கு வெளியே இருக்கிற ஃபீல்டு ஒரு பாயிண்ட் சார்ஜ் மாதிரி பிஹேவ் பண்ணும். அதாவது E is proportional to 1/r². 2. ஜாமெட்ரி டிட்டர்மின்ஸ் த ஃபீல்டு. மற்ற ஜாமெட்ரிஸ்க்கு ஃபீல்டு வேற மாதிரி குறையும். ஒரு இன்ஃபைனைட் லைன் சார்ஜ்க்கு ஃபீல்டு E is proportional to 1/r குறையும். ஆனா ஒரு இன்ஃபைனைட் பிளேன் சார்ஜ்க்கு ஃபீல்டு கான்ஸ்டன்டா இருக்கும். அது டிஸ்டன்ஸை டிபெண்ட் பண்ணாது. 3. கண்டக்டர் வர்சஸ் இன்சுலேட்டர் இஸ் கிரிட்டிக்கல். ஒரு கண்டக்டிங் ஷெல்குள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்பவுமே 0. இது ஃபாரடே கேஜ் எஃபெக்ட். ஆனா ஒரு யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு இன்சுலேட்டிங் ஸ்பியருக்கு உள்ள ஃபீல்டு 0 இல்ல. அது சென்டர்லேருந்து லீனியரா இன்க்ரீஸ் ஆகும். அதாவது E is proportional to R. இந்த ஐடியாஸை வச்சு தான் நீங்க அடுத்த டாபிக்ஸை இன்னும் நல்லா புரிஞ்சுக்க முடியும். ஓகே, இப்போ ஒரு ஃபைனல் தாட் உங்களுக்காக. நம்ம பார்த்தோம் ஒரு ஹாலோ கண்டக்டிங் ஸ்பியருக்குள்ள எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0ன்னு. அதனால தான் கார்க்குள்ள நாம சேஃபா இருக்கோம். ஆனா இதே ஒரு பிளாஸ்டிக் காரா இருந்தா லைட்னிங் அப்போ உள்ள சேஃபா இருப்போமா? யோசிச்சு பாருங்க. 12th CBSE பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்ஸ்ல மேக்ஸிமம் மார்க்ஸ் எடுக்க profsam.com விசிட் பண்ணுங்க. That is PROF Sam, right? எஸ், profsam.com. அடுத்த கான்செப்ட்ல மீட் பண்ணலாம். நல்லா படிங்க.